சஷ்டி திதியில் சொல்ல வேண்டிய சில முக்கிய முருகன் மந்திரங்கள், அவற்றின் அர்த்தங்கள் மற்றும் பலன்கள். சர்வ சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சரவண பவ. அர்த்தம்: சரவண பொய்கையில் அவதரித்த முருகா, உனக்கு நமஸ்காரம். இந்த 6 அட்சர மந்திரம் முருகனின் 6 முகங்களை குறிக்கிறது. பலன்கள்: முருகனின் அருளையும் பாதுகாப்பையும் பெற்றுத்தரும். மன அமைதி, ஞானம் மற்றும் புத்திசாலித்தனத்தை அளிக்கும். தடைகளை நீக்கி வாழ்வில் ஆற்றலையும் வெற்றியையும் தரும். சுப்பிரமணிய காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மஹே மகா சேனாபதி தீமஹி தன்னோ சண்முக பிரசோதயாத். அர்த்தம்: மகாதேவரின் புதல்வனும் மகா சேனாபதியுமான அந்த சண்முகனை நாம் அறிவோமாக, அவனை நாம் தியானிப்போமாக, அவன் நம்மை வழிநடத்துவானாக. பலன்கள்: எடுக்கும் காரியங்களில் வெற்றியை அளிக்கும். ஆரோக்கியம், செல்வம் மற்றும் நன்மைகளை தரும். தீய சக்திகளை விலக்கி நல்ல நம்பிக்கையை உருவாக்கும். மற்ற சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்கள் ஓம் கந்தாய நமக. அர்த்தம்: கந்தன் என்னும் முருகனை வணங்குகிறேன். பலன்: உடல் மற்றும் மன வலிமையையும் உற்சாகத்தையும் அளிக்கும். ஓம் சுப்பிரமணியாய நமக. அர்த்தம்: சுப்பிரமணிய பெருமானை வணங்குகிறேன். பலன்: வாழ்விலுள்ள தடைகளை நீக்கும். ஓம் வேலாயுதாய நமக. அர்த்தம்: வேலாயுதனை, வேலையாயுதமாக கொண்டவனை வணங்குகிறேன். பலன்: வேகமும் வளர்ச்சியும் ஏற்படும். கஷ்டமான சூழல்களை சமாளிக்கும் தைரியத்தை கொடுக்கும். ஓம் சுவாமிநாதாய நமக. அர்த்தம்: சுவாமிநாத பெருமானை வணங்குகிறேன். பலன்: முருகனின் கருணையையும் ஆசியையும் பெற்று தரும். சஷ்டி விரதத்தின் போது மந்திரங்களை உச்சரிப்பதற்கான பலன்கள்: சஷ்டி திதியில் அல்லது கந்த சஷ்டியின் 6 நாட்களிலும் இந்த மந்திரங்களை சொல்லி விரதம் இருந்தால் முருகனின் அருளால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும். செல்வ வளம் பெருகும். வறுமை நீங்கும். ஆரோக்கியம் மேம்படும். நோய்கள் நீங்கும். ஆன்மீக வளர்ச்சி, மனத்தெளிவு மற்றும் கவனம் மேம்படும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும்.